Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. அயோத்தியா ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தை கண்டிச்சு நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம். ரமேஷ்குமார், என்ன நடக்குது அங்க? அந்த நூதன போராட்டம் பற்றி சொல்லுங்களேன். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் 2 விஷயங்களை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு விஷயம், கடந்த ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்ற மாணவர்களின் மீது நடத்தப்பட்ட தடியடி, அவர்களின் மீது பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டு ஆகியவற்றை கண்டித்தும், இதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையில் பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்றொரு விவகாரம், அயோத்தியா ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு விவகாரம். இந்த விவகாரத்தில் அவர்கள் ஒரு நூதனமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதாவது, இந்த காட்சியில் சாமியார் வேடம் அணிந்து ஒருவர் அமர்ந்திருக்கிறார் அல்லவா, அவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த பப்பு யாதவ் என்கிற சுயேட்சை எம்பி. இவர் எதிர்கட்சியை சார்ந்த ஒரு சுயேட்சை எம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் சாமியாரை போல காவி உடை அணிந்து கையில் உண்டியலை வைத்துக் கொண்டு நன்கொடை வசூலிப்பது போலவும், மற்ற எதிர்கட்சி எம்பிக்கள் அந்த உண்டியலில் நன்கொடையை வழங்கி அவரிடம் ஆசி பெறுவது போலவும் இந்த நூதனமான போராட்டத்தை அரங்கேற்றினர். அப்போது அங்கிருந்த ராகுல் காந்தி அவர்களும் உண்டியலில் காசு போட்டு அந்த பப்பு யாதவ் என்ற எம்பியிடம், சாமியார் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பியிடம் ஆசி பெறுவது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இந்த நூதனமான போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். கடந்த காலங்களிலும் கூட பல்வேறு விவகாரங்களை முன்வைத்து எதிர்கட்சி எம்பிக்கள் ராகுல் காந்தி உட்பட இது போன்ற நூதன போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தற்போது அயோத்தியா ராமர் கோவில் நன்கொடை விவகாரத்திலும் அதே போன்று மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த நூதன ஒரு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அயோத்தி நன்கொடை புகார் தொடர்பாக தற்பொழுது எதிர்க்கட்சிகள் நூதன முறையில போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க நாம கேட்டோம். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.